அம்மு பால் கொழுக்கட்டை செய்யலாமா? ஓகே மம்மி. தேங்காய் பால் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு 1 கிளாஸ் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துகிட்டு 1 சிட்டிகை உப்பு, கொஞ்சமாக நெய் சேர்த்து சூடான தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இடியாப்பத்துக்கு பிசைகிற மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். சூடு குறைஞ்சதும் கையால் நல்லா பிசைஞ்சிக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் 1 கிளாஸ் அளவுக்கு வெல்லம், 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ பிசைஞ்சு வச்ச மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கையால் இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கிட்டேன். நான் வந்து 2 ஷேப்பில் செஞ்சேன். ஒன்று வந்து இந்த பால் ஷேப்பு, இன்னொன்று வந்து இந்த மாதிரி ஷேப்பில் செஞ்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நம்ம செஞ்சு வச்சது அதில் போட்டு ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா வேக வச்சுக்கிட்டேன். இப்போ தேங்காய் பால் எடுக்கிறதுக்காக ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு முழு தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக தண்ணி சேர்த்து அரைச்சி திக்கான தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கிட்டேன். இது அகைன் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி 2வது தேங்காய் பாலையும் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். 2த்தையும் தனியாக எடுத்து வச்சுட்டு இது நல்லா வெந்துருச்சு. இப்போ செகண்டாக அரைச்ச தேங்காய் பால் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் அரிசி மாவையும் கரைச்சி ஆட் பண்ணிவிட்டு நம்ம கரைச்சி வச்ச வெள்ளத்தையும் அதில் ஊற்றிக்கிட்டேன். இப்போ இது வந்து நல்லா சுண்டி வரணும். நல்லா திக்கானதும் நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி வச்ச தேங்காய் பாலையும் அதில் ஊற்றிட்டு இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு முந்திரி திராட்சை போட்டு நல்லா வறுத்து இது கூட சேர்த்துக்கோங்க. 3 ஏலக்காவை நல்லா இடித்து அதையும் இது கூட சேர்த்துட்டேன். அவ்வளோதான், ஒரு செம்ம டேஸ்ட்டான தேங்காய் பால் கொழுக்கட்டை வந்து ரெடி ஆயிடுச்சு. ஓகே, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரியாக்ஷன் பண்ணுறேன்.